Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வதக்கல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கத்திரிக்காய் அப்படினாலே நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் பெருஞ்சீரகம் இந்த மூணுமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து வதக்கிக்குவோம். ஸோ அந்த கலர் வந்து மாறணும் இல்லையா, அந்த அளவுக்கு மாறினதுக்கு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த கத்திரிக்காய் வதக்கால் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் இல்லைன்னா மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காய் சப்ஜி பண்ணி பாருங்கள், செம்ம அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கு அப்புறமா தான் இதுக்கு வந்து நம்ம காரப்பொடியெல்லாம் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட்லேயே நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா, அதுக்காக இது கொஞ்சம் நேரம் நம்ம வேகட்டும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஆவிலேயே அது வந்து நல்லா வெந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து வேகாத மாதிரி இருக்குது, அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டா கொலப்பாயிடும். ஸோ அதனால் தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம கரம் மசாலா இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்படியே வந்து நம்ம இந்த மசாலாவே இதுக்கு போதும். ஸோ இது வந்து நல்ல சுருளை வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து காய் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்தோம் இல்லையா, அந்த மசாலாவோட பச்சை வாசனை தான் நம்மளுக்கு போகணும். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால இந்த டைமில் நம்ம உப்பு காரம்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தேவைப்பட்டால் இப்பயும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த மசாலா வந்து அந்த காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இதை வேக வச்சோம் அப்படின்னா அந்த மேலே வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கருவேப்பிலையை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கொத்தமல்லி இலைலாம் அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, இருக்கிறதுனால நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த கத்திரிக்காய் வதக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட Reva's World சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.